அநேகர் உங்களை ஏமாற்றி கொண்டு போகட்டும், அநேகர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சாட்சி கொடுக்கட்டும். கர்த்தர் சொல்வார், என் மகன் அவன் கபடமில்லாத ஒரு பிராவை போல இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதுமே எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, என்ன ஒரு ஆள் ஏமாற்றினா நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் ஒருவனை ஏமாற்றுகிறவனா மாறிவிடக்கூடாதே என்று எனக்கு எப்பொழுதும் ரொம்ப கவனம். நான் ஒருவனை ஏமாற்றி விடக்கூடாது, ஒருவனிடத்துல போய் சொல்லி இன்னது செய்வேன்னு சொல்லி செய்யாம இருந்து விடக்கூடாது என்று எனக்கு எப்பவும் கரிசனை. ஏன்னா கர்த்தருடைய நாமம் என்னிலே தூஷிக்கப்பட கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தரை வெற்றி போடுகிற அனுபவம் உள்ளவர்களை ஆண்டவர் கர்த்தருடைய பந்தியிலிருந்து நைசா ஒதுக்கி எடுக்கிறார், ஒதுக்கி விலக்குகிறார். அதற்கு பின்புதான் ஆண்டவர் திரு விருந்தை ஏற்படுத்தினார். கடைசி பஸ்காவை ஆசரித்த பின்பு